எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரீ பிரைடல் மெஹந்தி டிசைன் ஸ்டெப் பை ஸ்டெப் பிகினர்ஸ்க்கு எல்லாருக்கும் வீட்டில் இருந்தே கற்றுக்கணுன்னாக்கா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்காக நான் இந்த டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வீட்டிலே உட்காந்து நல்லா கிளியராக புரிஞ்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் என்னோடய டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைடு பண்ணுறேன். ஸோ இது வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இதோட கண்டினியூஸ் நம்ம பார்த்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இல்லைனா நெக்ஸ்ட் டே ஃபிங்கர்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ இதில் வந்து செக்ஸு எப்படி போடணுங்கிறது நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன். இது ஃபினிஷிங் கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதுக்கு செக்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு இதே மாதிரி எப்போவுமே இந்த டிசைன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் திக் லைன்ஸ் கொடுத்து இன்னொரு பேரல் லைன் கொடுத்து ஃபினிஷிங் ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணணும். அப்போ தான் டிசைன்ஸோட ஃபினிஷிங் நீட்டாக தெரியும். ஓகே, இதுக்கு 2 லைன்ஸ் கொடுத்து கொடுத்துட்டு, இல்லைன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னாக்கா நீங்கள் அப்படியே இந்த 2 லைன்ஸ் கொடுக்காமலேயே திக் லைன் கொடுத்துடலாம். இந்த திக் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அது நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு லைன் கொடுத்து ஆம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லிக்கிட்டே வருவேன். கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். அண்ட் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து இங்கே இப்போ க்ரியேட் பண்ணேன் இல்லையா ஹம்ஸு, இதுலேயும் டிசைன் பண்ணலாம். இல்லைனா லாஸ்ட் நான் இந்த கட் ஒர்க் பண்ணல அதுக்குள்ளேயும் நீங்கள் டிசைன் பண்ணலாம். அது வந்து உங்கள் விருப்பம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ நான் இந்த லைன்லேயே பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் லீவ்ஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ஸ்மால் லீவ்ஸ் கொடுத்துட்டு ஸ்மால் லீவ்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து வந்து சி பேட்டர்ன் பாருங்கள். சி பேட்டர்ன் வந்து எங்கே யூஸ் ஆகுது பாருங்கள். அதுக்காக தான் நான் சொன்னேன் சி பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். இது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இல்லைண்ணா சி பேட்டர்ன் தான் க்ரியேட் பண்ணணுமானாக்கா அப்படி கிடையாது, நீங்கள் என்னன்னு க்ரியேட் பண்ணலாம். என்னோடய டிசைன்ஸில் வந்து க்ரியேட்டிவிட்டி தெரியும், அதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் ஃபினிஷிங் பண்ணுங்கள். இந்த ஃபிங்கர்ஸ் வரும் இல்லையா, அது வரைக்கும்.
இங்கே ஒரு லீஃப் இருக்குது. கொடுத்துட்டு சி பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். குட்டி குட்டியாக இந்த இடத்துல வந்து பெருசாக கொடுத்துருக்கேன். இந்த சைடு வந்து குட்டி குட்டியாக கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலேயே நான் ஹம்ப்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா லைன், அவுட்டர் லைன் வந்து நான் எடுக்காமலேயே ஹம்ப்ஸ் எப்படி எடுக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். இப்போது இந்த அவுட்டர் லைன் எடுத்தோம் இல்லையா, அவுட்டர் லைன் எடுத்துகிட்டு ஹம்ப்ஸ் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் க்ரியேட் பண்ணிங்கன்னா எப்படின்னா, கொஞ்சம் ஹைட்டாக இந்த ஹம்ப்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக விசிபிளாக தெரிகிற மாதிரி க்ரியேட் பண்ணணும். ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிங்கன்னாக்கா அது திக் கொடுத்துருக்கோம் இல்லையா நம்ம அந்த கட் ஒர்க்கு, அதில் வந்து சரியாக தெரியாது. நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இதில் போய் ஒட்டாமல் பண்ணுங்கள். ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் வந்து ஒட்டாமல் பண்ணுங்கள். இல்லைன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் லைனுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அந்த டைம்லையே நீங்கள் ஹம்ப்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணால் திக் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது ஹம்ப்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஹம்ப்ஸ் வந்து ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் பிகினர்ஸ்னால் பெஸ்ட்டு என்ன பண்ணலான்னாக்கா, இதே மாதிரி நான் இப்போ காமிக்கிறேன்ல, அதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் இந்த திக் லைன் கொடுத்துருக்கோம்ல சி பேட்டர்னில், அது மட்டும் ஸ்மட்ஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். யோர் சாய்ஸ். இங்கே நான் ஒரு கிராஸ் லைன் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே டிசைன் க்ரியேட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி இந்த சைடு கூட எடுங்க, அது உங்களோட விருப்பம். நான் ஜஸ்ட் கிராஸ் லைன் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் டிசைன்ஸ், சிங்கிள் லேயர் ஹம்ப்ஸ், யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு லைன் கொடுத்து அதுக்கு திக்கன் பண்ணியிருக்கேன். அதுக்கு இன்னொரு அவுட்டர் லைன், ஸ்மால் ஹம்ப்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஃபில்லிங் டிசைன்ஸ் எப்படி பண்ணணுங்கிறது நான் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க என்னோடய சேனல், என்னோடய வீடியோஸில் போய் பாருங்கள், இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து திக் பண்ணணும். இது ஃபில் பண்ணிவிட்டு தான் திக்னஸ் கொடுக்கணும். நான் ஜஸ்ட் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் இதுக்கு ஒரு லைன், ஹம்ப்ஸ்,
இங்கே ஒரு பார்டர், சிம்பிள் பார்டர். இது வேவ் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ஹைட்டுக்கும் இந்த ஹைட்டுக்கும் சேம் இருக்கணும். அதே மாதிரி கீழே இருக்கிற ஹைட்டுக்கும் இந்த அடுத்த வர ஹைட்டுக்கும் சேம் இருக்கணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். லீஃப் இந்த மாதிரி லைன்ஸில் வந்து எப்படி நீங்கள் லீஃப் போடணுன்னா, உள்ளே இருந்து கொஞ்சம் பெண்டாக, இப்போ நம்ம இப்படி பண்ணுறோம் ஸ்ட்ரைட்டாக, கொஞ்சம் லைட்டாக இந்த ஸ்டிக்கு மட்டும் லைட்டாக பெண்ட் ஆகிற மாதிரி பண்ணணும். நீங்கள் இந்த லைன்லேயே பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி போயிட்டே வாங்க. சும்மா லைட்டாக பெண்ட் பண்ணணும், ரொம்ப பெண்ட் பண்ணாதீங்க. இதுக்கும் நம்ம இந்த மாதிரி கட் ஒர்க் கொடுக்கலாம். நான் கட் ஒர்க் கொடுக்கல, சேம் சிங்கிள் லைன். திரும்ப மேலே போட்டுட்டேன். ஆர்கானிக் கோன்ஸ், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா எனக்கு நான் கொடுத்துருக்குற நம்பர்ஸ்க்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள், யாருக்கு வேணுமோ. சென்னை ஃபுல்லாக நான் கொரியர் அனுப்புகிறேன். ஓகே, இது ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஸோ இது நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், இந்த கட் ஒர்க் மட்டும். இப்போது ஒரு லைனில் ஹம்ஸ் லீஃப் கொடுக்குறோம். லீஃப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். லீஃப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து சி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்மால் சி பேட்டர்ன். இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி பெரிய பிக் சி பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு தான் க்ரியேட் பண்ணுவோம். இதுலேயே 2 லைன்ஸ் கொடுக்குறோம். ரெண்டு லைன் கொடுத்தேன் இல்லையா, இதுக்கு வந்து திக் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்கிற லைனில் வந்து திக்னஸ் கொடுத்துட்டேன். இப்போது இது அவுட்டர் லைனில் வந்து நான் ஹம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதே இந்த சைடு ஒரு லீஃப் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்மால் லீஃப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் சேம் சி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா அவுட்டர் லைன் எடுக்கலை, அப்படியே திக்னஸ் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள்,
இந்த அவுட்டர் லைன் இல்லாமல் ஹம்ப்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஹம்ப்ஸுக்கும் இந்த திக்னஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா சி பேட்டர்னுக்கு, அதுக்கு ஸ்மெட்ச் ஆகாமல் வருது பாருங்கள். ஸோ இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். இது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா கரெக்டாக வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் நான் இதோட ஃபினிஷ் பண்ணுறேன். நன்றி, பாய்.